கான்ஃபிடென்ட்டோட ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு கொஸ்டினும் பாரு, கண்டிப்பாக புரியும். ரைட்டா? ஸோ இப்போ ரிட்டையர்மெண்ட்டில் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா என்ன, நான் ஸ்ரீவத்சனு, ரைட்டா, பிருத்வி, நாங்கள் 3 பேரும் பார்ட்னர்ஸாக இருக்கோம். சரியா? பிருத்விக்கு வந்து யோசிக்கிறான், நம்ம இந்த பிஸ்னஸை விட நம்ம ஒரு பில்லியனர், நம்ம இங்கே இருக்கலாமா, இல்லை அடுத்த கட்டத்துக்கு பைஜூஸோட பார்ட்னர்ஷிப்புக்கு போகலாமா அப்படிலாம் யோசிக்கிறான். உடனே இஸ் டிசைடிங் டு ரிட்டையர் ஃப்ரம் திஸ் ஃபார்ம். ஓகே, இந்த ஃபார்ம்லேருந்து நீ என்ன பண்ண போகிற, ரிட்டையர் ஆக போகிற. அவ்வளோதான் ரிட்டையர்மெண்ட். ஒரு பார்ட்னர் ஒரு ஃபார்ம்லேருந்து வெளியில் போனால் அதுதான் ரிட்டையர்மெண்ட். அப்படி ஒரு வேளை ரிட்டையர்மெண்ட் பண்ணுறான் அப்படின்னா பிருத்திவியை யோசிப்பான், இந்த பிஸ்னஸில் நான் என்னென்னலாம் கறந்துட்டு போக முடியுமோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு போயிடணும், கறந்துட்டு போயிடணும் அப்படின்னு அவன் டிசைட் பண்ணுறான். ஸோ அப்படி கறந்துட்டு போகிறப்போ எதெல்லாம் கறந்துட்டு போவான், நம்ம பிருத்திவிக்கிட்டேருந்து எதெல்லாம் கறக்குவோம் அப்படிங்கிறத இங்கே கதை. ரைட்டா? நம்ம பிருத்திவிக்கிட்டேருந்து எதெல்லாம் கறப்போம், பிருத்திவி ஃபார்ம்லேருந்து என்னதெல்லாம் கறந்துட்டு போவான் அப்படிங்கிறத இங்கே கதை. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸை தான் நம்ம இந்த சாப்டராக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ப்ராசஸில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னென்னா, சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கான்செப்ட். அதாவது இப்போ நான், ஸ்ரீவத்சன், பிருத்திவின்னு 3 பேர் பார்ட்னர்ஸாக இருந்தோம். பிருத்வி வெளில போயிட்டான் அப்படின்னா நாங்கள் 2 பேரும் எந்த ரேஷியோவில் நாங்கள் 2 பேரும் பிஸ்னஸை கண்டினியூ பண்ண போகிறோம். அதனால் எங்கள் 2 பேருக்கு யாருக்கு கெயின், யாருக்கு சாக்ரிஃபைஸு. பிருத்திவி ஒரு வேளை வெளில போகும்போது அவனோட ஷேரை பர்டிகுலராக பிரவீன் அண்ணா தான் என் ஃப்ரெண்டு, பிரவீன் அண்ணாக்கு தான் நான் கொடுத்துட்டு போவேன்னு சொல்லிட்டு மொத்தமாக அவன் ஷேரை மொத்தமாக என்கிட்ட கொடுத்துட்டானா நான் கெயின் பண்ணுறேன். ஸ்ரீவத்சன் அதே மாதிரியே ரிட்டைன் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி யார் யார் எப்படி எப்படி ரிட்டைன் பண்ணுறாங்க பிஸ்னஸ்ஸுங்கிறத சொல்கிறது தான் இந்த ரிட்டைன்மெண்ட் ப்ராசஸ். ரைட்டா? இது ரிட்டைன் ஆகிறவன் எப்படி இருக்க போகிறான், வெளில போகிறவன் எதெல்லாம் வாங்கிட்டு போக போகிறான், உள்ளே இருக்கிறவன் எதெல்லாம் பிடுங்கிட்டு போக போகிறான், இதுதான் மேட்டர். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாமாடா? சாய் ஸ்டார்ட் பண்ணுறியா? கீதா, ராதா அண்ட் கரவ் ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ். ரீதாவா? கீதா, ராதா, கரவ். ஓகே, ஸோ 3 பார்ட்னர்ஸ்டா. ரீதா, ராதா, கீதாவா? சாரிடா, எனக்கு திண்டுக்கல் ரீதா ஞாபகம் வந்து. சரியா? 3 பார்ட்னர்ஸ். ரைட்டா? Where partners sharing profits in the ratio of 1/2, 2/5 and 1/10. 1/2, 2/5 and இன்னொன்றா 1/10. 1/10. சரி, ஓகே, 1/10. கடி இங்கே இருக்கிறதுலே ஹையஸ்ட் டினாமினேட்டர் எதுடா? 10. கரெக்டா? அப்போ இருக்கிற ரேஷியோஸ் எல்லாத்தையும் என்னவா மாற்றிடணும், 10க்காக கன்வெர்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இங்கே 10க்காக கன்வெர்ட் பண்ணுறேன்னா ×2 போடுறேன், இங்கே ×5 போடுறேன். அப்படி என்னது 5/10, 4/10, 1/10. இதுதான் இவங்களோட ரேஷியோ. ஏதாவது டவுட் இருக்குதா? கிளியரா? சத்தியமா? நெக்ஸ்ட் அடுத்து எனக்கு என்ன சொல்கிறான்? Find the new ratio of remaining partners if Garav retires. ஓகே, யார் ரிட்டையர் ஆகிறாமா? கரவ் ரிட்டையர் ஆகிறான். கரவ் என்னன்னா ரிட்டையர் ஆகிறான். சரி, நான் உங்களை எல்லாத்துக்கும் ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன். ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னா, இஃப் லெட் த ப்ராஃபிட் பி 1லேருந்து நான் இதை மைனஸ் பண்ணுறேன் அப்படிலாம் போடுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. ட்ரிக் என்ன ட்ரிக்குன்னா, ஓல்டு ரேஷியோ கொடுத்துருக்குறானா, நியூ ரேஷியோ கொடுத்துருக்கானா, இல்லை. கெய்னிங் ரேஷியோ கொடுத்துருக்கானா, சொல்லு. இல்லை, சொல்லு. இல்லை. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கொடுத்துருக்கானா? ஓகே. எந்த ரேஷியோவாவது கொடுத்துருக்குறானா? இல்லை. எந்த ரேஷியோ மட்டும்தான் கொடுத்துருக்கான்? ஓல்டு ரேஷியோ மட்டும்தான் கொடுத்துருக்கான். இன்கேஸ் ஓல்டு ரேஷியோ கொடுத்து நியூ ரேஷியோவோ கெய்னிங் ரேஷியோவோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோவோ கொடுக்கல அப்படின்னா, இந்த 2 பேர் பார்ட்னர் இருக்காங்கல்ல, இந்த 2 பேர் பார்ட்னரோட 5:4 இருக்குல்ல, அதுதான் நியூ ரேஷியோ, அதுதான் கெய்னிங் ரேஷியோ, அதுதான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஓல்டு ரேஷியோ கொடுத்து நியூ ரேஷியோவோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோவோ கெய்னிங் ரேஷியோவோ அப்படின்னு சொல்லி எதுவுமே கொடுக்கல அப்படின்னா, ஓல்டு ரேஷியோ மட்டும்தான் கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஓல்டு ரேஷியோ தான் கெய்னிங் ரேஷியோ, ஓல்டு ரேஷியோ தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, ஓல்டு ரேஷியோ தான் கெய்னிங் ரேஷியோ. மறப்பையா? புரிஞ்சிச்சா? சத்தியமாக புரிஞ்சிச்சா? நோட் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணிக்கோங்க. ஃபோன் வச்சா ஆன் பண்ணிட்டா? ஸோ செகண்ட் சம் பட்ரா சார். R, S and M are partners sharing ரசம் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. RSM அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஷேரிங் profits in the ratio of 2/5, 2/5 and 1/5. 2/5
2/5 அண்ட் 1/5. இதுதான் இவங்களோட ஓல்ட் ரேஷியோ. இதுதான் இவங்களோட என்ன ரேஷியோ? ஓல்ட் ரேஷியோ. டே நல்லா கவனி. இவங்க தான் இதோட ஓல்ட் ரேஷியோ. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? M decides to retire from the business. M என்ன ஆகிறானாமா? ரிட்டையர் ஆகிறான். M ஆனாரா? ரிட்டையர் ஆகிறான். ஓகேவா? நெக்ஸ்ட். And his share is taken by R and S in the ratio of 1:2. அதாவது M ரிட்டையர் ஆனானா? M ஓட ரேஷியோ என்னதுடா? 1/5. கரெக்டா இல்லையா? 1/5 தானே. இந்த 1/5 யார் எடுத்துக்கிறாங்களாமா? ஆரும் எஸ்ஸும் எடுத்துக்கிறாங்க. எந்த ரேஷியோவில் எடுத்துக்கிறாங்களாண்டா? 1:2. 1:2 என்ன அர்த்தம்? 1/3 2/3 அப்படின்னு எடுத்துக்கிறேன்றாங்க. கரெக்டா? ஆனால் ஆரும் இந்த ரேஷியோவை எடுத்துக்கிறான். என்ன ரேஷியோவை? 1/5 எடுத்துக்கிறான். எஸ்ஸும் 1/5 எடுத்துக்கிறான். எந்த ரேஷியோவில் எடுத்துக்கிறாங்க? 1/3 இன்டூ 2/3 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ரைட்டா? அப்போ ஆர் எடுத்துக்கிறது எவ்வளவு? 1/15 எடுத்துக்கிறான். எஸ் எவ்வளோ எடுத்துக்கிறான்? 2/15 எடுத்துக்கிறான். அதாவது ஒன்றும் இல்லைடா, 1/5 உனக்கு வேணுமா? 1/5 1:2 எடுத்துக்கிறாங்க. 1/5 1:2 எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டா இவன் எவ்வளோ எடுத்துக்குவான்? 1/15. இவன் எவ்வளோ எடுத்துக்குவான்? 2/15. அப்போது எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இவங்க 2 பேர் என்ன பண்ணிக்குவாங்கன்னு அர்த்தம்? ப்ளஸ் பண்ணிக்குவாங்கன்னு அர்த்தம். ஸோ ப்ளஸ் 1/15 ப்ளஸ் 2/15. ஆனால் இது வாஸ்தவமானா கரெக்டானா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க. பாரு, 1/15 ப்ளஸ் ஆட் பண்ண எவ்வளோ வருது? 3/15 வருதா? அடி 3 1s are 3, 3 5s are 15. 1/5 வந்துருச்சா? 1/5 தான் பிரித்து எடுத்துக்கிறாங்க. புரிஞ்சிச்சா நான் சொல்கிறது? 1/5 தான் பிரித்து எடுத்துருக்குறாங்க. ஆட் பண்ணால் அதே 1/5 வந்துடும். ஓகே. ஸோ இப்போ என்ன போச்சு? 15 வரணுமா? அப்போ டினாமினேட்டரை சேம் பண்ணணும். 15 வரணும் என்ன பண்ணணும்? இன்டூ 3 6 + 1/15 இன்டூ 3 அப்போ 6 + 2/15. அப்போ இங்கே என்னாச்சு? 7/15. இங்கே 8/15. அப்போ நியூ ரேஷியோ என்னடா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணணும்? நியூ ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 7:8. ஓகேவா? கெய்னிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு, இவங்க கெயின் பண்ணாங்கல்ல, எவ்வளோ கெயின் பண்ணியிருக்காங்க? இவன் 1/15 கெயின் பண்ணியிருக்கான், இவன் 2/15 கெயின் பண்ணியிருக்கான். கெய்னிங் ரேஷியோ 1:2. அவ்வளோதான் சம்பளிச்சு. ஏதாவது டவுட் இருக்கா? கிளியரா? சத்தியமா? யாருக்காவது? ஓகே தானம்மா? அதிரா வணக்கம்மா. காவியா? ஓகே, பாஸ் பண்ணு. தேர்ட் சம் மசியடா சாய். Sarthak, Manish and Manish were partners sharing profits. Sarthak. Yes ஆடா? சர்தக். Manish. மன்ச். ஓகே. Manish. Money. மான்சியா? ஐய் பொண்ணு பேருடா மான்சிடா. நெக்ஸ்ட் 3 பார்ட்னர்ஸ் were partners sharing profits in the ratio of 4:3:2. 4:3:2 அப்படின்னா 4/9 3/9 2/9. ஏதாவது டவுட் இருக்காடா? கரெக்டானே? 9. ஏதாவது டவுட் இருக்கா? கிளியரா? தென் நெக்ஸ்ட். Sarthak retires. யார் ரிட்டையர் ஆறா? சர்தக்னா மொத ஆளு என்ன ஆறானாமா? ரிட்டையர் ஆறான். ஓகே. தென் நெக்ஸ்ட். Assuming Manish and மன்சியா? மன்ஷ் அண்ட் மன்சி will share future profit and losses in the ratio of 1:2. அதானே? டே பேரில் என்னடா இருக்குது? வாங்கடா. சீதாக்கா தான் வேணுமாடா? அடுத்த தடவை பிரிண்ட் பண்ணும்போது பேரெல்லாம் மாற்றிடலாம். சீதாக்கா என்ன? ஸ்டீவ் சீதாக்கா ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 1:1. they admitted என்ன? they admitted. யாரையாவது அட்மிட் பண்ணால் தப்பாகி போயிடும். வேண்டாம், இதோட நிறுத்திக்கிறேன். படுறா யாரா? Mansi and Mansi will share profits in the ratio of 2:1. அதாவது வன்சியும் மான்சியும் ஃபியூச்சரில் புது ரேஷியோ பிரிச்சுக்க போகிறாங்க. எந்த ரேஷியோவில்? 2:1. 2:1. அப்படின்னா என்னன்னா, ஆனால் ஓல்டு ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா நியூ ரேஷியோவும் அவனே கொடுத்துட்டா நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டாம். ரைட்டா? ஸோ ஓல்டு ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோன்னு போட்டுக்கலாம். ரைட்டா? இப்போ நியூ ரேஷியோ என்னது? 2:1 ஆடாதுன்னு. அப்போ 2/3 இன்னொருத்தனுக்கு 1/3. ரைட்டா? கிளியரா? ஸோ இப்போ இந்த 9க்கு ஈக்குவலாக இதையும் மாற்றணும். அப்போனா 3 3s are 9,
கீழே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறாலும் மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 9 இருக்குது. அதே மாதிரி 3 3 சார் 9, கீழே 3ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ என்ன இருந்தது? 3 மைனஸ் 6/9. இங்கே 2 மைனஸ் 3/9. அப்போ இங்கே என்னது? -3/9. இங்கே -1/9. ரைட்டா? எப்போவுமே நான் ஒன்று சொல்லித்தரேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மைனஸில் ஆன்சர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சரியா? மைனஸில் ஆன்சர் வந்துச்சுன்னா அது கெய்னிங் ரேஷியோ. ப்ளஸில் ஆன்சர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இப்போ இவங்க 2 பேரும் என்ன பார்ட்னர்ஸு? கெய்னிங் பார்ட்னர்ஸ். ரைட்டா? இப்போ இவங்க 2 பேரும் என்ன பார்ட்னர்ஸ்? கெய்னிங் பார்ட்னர். ரைட்டா? இவங்க 2 பேரும் எதை கெயின் பண்ணியிருக்காங்க? இவனோட ரேஷியோவை கெயின் பண்ணியிருக்காங்க. பாரு 4/9 வந்துச்சா? இந்த 4 தான். அதில் 3 இவன் வச்சுக்கிட்டான், 1 இவன் வச்சுக்கிட்டான். 4 பங்கு இருக்குது. 4 பங்கில் 3 பங்கு இவன் எடுத்துகிட்டு இருக்கானம்மா, 1 பங்கு இவன் எடுத்துகிட்டு இருக்கான். அவ்வளோதான் முடிஞ்சு. ஏதாவது டவுட் இருக்கா? இது ஆன்சர் ப்ளஸில் இருக்குது. ஆன்சரில் ப்ளஸில் இருக்கோ அது என்னன்னு சொல்லியிருக்கிறேன்? சாக்ரிஃபைசிங் பார்ட்னர். அப்போது சர்த்தக் இஸ் அ சாக்ரிஃபைசிங் பார்ட்னர். சரியா? வான்ஷி அண்ட் மான்ஷி இஸ் அ மான்ஷி இஸ் அ கெய்னிங் பார்ட்னர். ஸோ முடிஞ்சிச்சா? கிளியராக? எப்படி அவன் படிக்கும் போதெல்லாம் ஈஸியான பேராக இருக்குது, நான் படிக்கும் போது தான் கஷ்டமானதாக இருக்குது. ஏன்டா சாயி இது பாஸ் பண்ணுற அடுத்த சம் புரிஞ்சிச்சு தானே? இது அவ்வளோதானடா சொன்னேன். வாசிக்கிறியாடா? Kumar, Lakshaya, Manoj and Naresh were partners. லக்ஷயா, மனோஜ் அண்ட் நரேஷ், KLMN அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? அவங்களோட ரேஷியோ என்னடா கொடுத்துருக்குறாங்க? 3:2:1:4. 3:2:1:4. அப்போ 3/10, 2/10, 1/10, 4/10. இதுதான் அவங்களோட ஓல்டு ரேஷியோ. என்ன ரேஷியோ? ஓல்டு ரேஷியோ. கிளியர்? டன். நெக்ஸ்ட் அடுத்து என்னடா கண்ணு? Kumar retires and his share is acquired by Lakshaya and Manoj. குமார் ரிட்டையர்ஸ். அப்போ டப்பா போட்டு என்னன்னு போடுறணும்? ரிட்டையர்ஸ். இந்த 3/10 ஷேரை யார் எடுத்துக்கிறா? Lakshaya, Manoj. லக்ஷயாவும் மனோஜும் எடுத்துக்கிறாங்க. எந்த ரேஷியோவில் எடுத்துக்கிறாங்க? 3:2. அதை தான் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? இப்படி போட்டு ஒர்க்கிங் நோட் அப்படின்னு எழுதுறேன். ஓகே, ஒர்க்கிங் நோட் அப்படின்னு போட்டு யாரோட ஷேரு? குமாரோட ஷேர் தானே. ஸோ குமார் அப்படின்னு போட்டு அவனோட ஷேர் எவ்வளவு? 3/10. இந்த 3/10 ஷேரை லக்ஷயாவும் மனோஜுன்னு எடுத்துக்கிறாங்க. கரெக்டாக இல்லையா? எந்த ரேஷியோவில் எடுத்துக்கிறாங்க? 3:2. 3:2. அப்போனா 3/5ல் லக்ஷயா எடுத்துப்பா, 2/5ல் மனோஜ் எடுத்துப்பான். கரெக்டாக இல்லையா? அப்போது அண்ணா லக்ஷயாவும் மனோஜும் எடுத்துக்கிறாங்கன்னா எதை எடுத்துக்கிறாங்க? குமாரோட ஷேரான 3/10 எடுத்துக்கிறாங்கன்னா எந்த ரேஷியோ எடுத்துக்கிறாங்க? 3/5 அண்ட் 2/5 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ 9/50, 6/15 எடுத்துக்கிறாங்க. கரெக்டாக? புரிஞ்சிச்சா? ஓகே, டன். இப்போது யார் எடுத்துக்கிறா? லக்ஷயாவுக்கு போயிட்டு 9/50 ப்ளஸ் போடு, மனோஜுக்கு போயிட்டு 6/50 ப்ளஸில் போடு. ஏன்னா எடுத்துக்கிறாங்கல்ல. ஓகே, அப்போ டினாமினேட்டர் என்ன பண்ணணும்? சேம் பண்ணணும். ஆனால் டினாமினேட்டர் ஹையஸ்ட் டினாமினேட்டர் என்ன இருக்குது? 50 இருக்குது. அப்போ எல்லாத்தையும் என்னவா மாற்றணும்? 50க்கு தகுந்த மாதிரி மாற்றணும். கரெக்டாக? ஸோ இப்போ 50க்கு தகுந்த மாதிரி இங்கே மாற்றோன்னா ×5 போடணும். கீழே ×5 போட்டால் மேலே என்ன பண்ணணும்? ×5. அப்போ 10 + 9/50. அதே மாதிரி இங்கே 50 இருக்குது. அப்போ இங்கேயும் 5 போடணும், இங்கேயும் 5 போடணும். அப்போது 5 + 6/50. இங்கே ×5. அப்போது இங்கே என்னது? 4 5s 20. 20/50. கரெக்டாக? புரிஞ்சிச்சா? இப்போ எல்லாத்தையும் போடுவோமா? 19/50. இங்கே 11/50. இங்கே 20/50. அப்போது ஆனால் இது ஓல்டு ரேஷியோனா, இது இவங்க கிடைச்ச கெய்னிங் ரேஷியோனா, ரைட்டா? கிடைச்ச ஆன்சர் என்னது? நியூ ரேஷியோனா. அப்போ கெய்னிங் ரேஷியோ கேட்டாங்க அப்படின்னா 9:6 அப்படின்னு போட்டுரு. ஓகேவா? அதே மாதிரி நியூ ரேஷியோ கேட்டாங்க அப்படின்னா 19:11:20 அப்படின்னு போட்டிருக்கேன். வேலை முடிஞ்சு. கிளியர்? டன். சூப்பர். ரைட், பாஸ் பண்ணு.